ஸ்ரீலங்காவோட வடக்கு கடற்கரை பக்கம் ஏதோ ஒரு இடம். வெறும் 1.5 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு சின்ன நிலப்பரப்பு. ஆர்மி எல்லா சைட்ல இருந்தும் நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க. சுருங்கிட்டே வர்ற சின்ன இடத்துல ரொம்ப சோர்ந்து போய் சோல்ஜர்ஸ் எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தப்பி போக வழியே இல்லாம ஆயிரக்கணக்கான சிவிலியன்ஸும் இருக்காங்க. அந்த கூட்டத்துல எங்கேயோ ஒரு மூலையில இந்த மனுஷன் இருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வால்வேட்டி துறைன்ற ஒரு மீனவ கிராமத்துல பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த மனுஷன் தான் இவரு. 50 பேருக்கும் குறைவான ஒரு சின்ன ஆர்மியில இருந்து டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் சேர்ந்த ஒரு பெரிய ஆர்மியை இவர் உருவாக்குனாரு. அவர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடினாரு. ஒரு கட்டத்துல அவங்கள தோக்கவும் அடிச்சாரு. அவர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக போராடினாரு. அவங்கள பின்வாங்கவும் வச்சாரு. பதவியில இருந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டரையும் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்டையும் இவர் கொல்ல சொன்னாருன்னு சொல்லி இவர் மேல குற்றச்சாட்டு வந்துச்சு. அவரே சொந்தமா ஆர்மியையும் நேவியையும் நடத்தினாரு. முழு ஈழம் ஸ்ரீலங்காவும் இவரோட பேருக்கு கட்டுப்பட்டுச்சு. அவரோட பேரு தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆன ஒரு பையன் எப்படி 2 நாட்டோட ஆர்மியுமே எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பிரைவேட் ஆர்மியை உருவாக்குனாரு. அப்புறம் இந்த ஒரு மனுஷனுக்கு எதிராக உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் திரும்பி எப்படி இவர் அழிச்சாங்க அதை இந்த ஸ்டோரியில பார்ப்போம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பிரபாகரனை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவர் பிறந்த நாட்டை பத்தி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். வரலாற்றுப்படி சிலோன்னு அழைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா 1948ல அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அவங்களை இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேர் ரூல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ரூல் பண்ணாங்க, அப்புறம் டச் ரூல் பண்ணாங்க, கடைசியா பிரிட்டிஷ் அவங்கள ரூல் பண்ணாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில ஸ்ரீலங்காவோட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகமா வாழ்ந்த மக்கள் தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்கள் சிவில் சர்வீஸ், பிசினஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா துறையிலுமே ரொம்ப முன்னேறி இருந்தாங்க. அந்த சிஸ்டம் நல்லா யூஸ் பண்ணி தமிழர்கள் நல்லா மேல வந்துட்டாங்க. பட் சின்ஹலிஸ்னால அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல. பிரிட்டிஷ் வெளியேறினதுல இருந்து தமிழ் மக்கள் இப்படி முன்னேறி போயிருந்திருக்காங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டா மாறுது. தமிழர்கள் இப்படி ரொம்ப நல்லா முன்னேறி இருக்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்கிற சின்ஹலிஸ் மெஜாரிட்டி மக்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு. அரசியல்வாதிகளும் சரி, சின்ஹலிஸ் சமூக அமைப்புகளும் சரி, இதை டார்கெட் பண்ணியே அவங்களோட கேம்பெயின்ஸ் நடத்திட்டு வந்தாங்க. முதல் வெடிகுண்டு 1948ல ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஆரம்பிச்சது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு புதுசா ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் மூலியமா இந்தியாவை சேர்ந்த தமிழர்கள் ஸ்ரீலங்கால வாழ்றாங்கல்ல, அவங்களோட சிட்டிசன்ஷிப் எல்லாமே பறிக்கப்பட்டுச்சு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியன் தமிழ்ஸ், ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னு 2 பிரிவு இருக்காங்க. இதுல நல்லா முன்னேறி இருக்கிறது ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் தான். இந்தியன் தமிழ்ஸை பிரிட்டிஷ் காலத்துல தோட்ட வேலை பார்க்கறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவே ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஆயிரம் வருஷமா அங்க இருந்தவங்க. இந்தியன் தமிழ்ஸோட சிட்டிசன்ஷிப்பை பறிச்சதுனால லட்சக்கணக்கான தமிழர்கள் ஸ்ரீலங்கால ஸ்டேட்லெஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு எதிராக இருக்கிற ஹேட் கேம்பெயின் அதிகமாக 1956ல இன்னொரு ஆக்டை கொண்டு வர்றாங்க. அந்த ஆக்ட் படி ஸ்ரீலங்காவோட அபிஷியல் லாங்குவேஜ் சின்ஹலிஸ் மட்டும்தான். இதனால ஒரே ராத்திரியில தமிழ் பேசுறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இதோட அவங்க நிக்கல. 1970ல இன்னொரு பாலிசி சேஞ்சை கொண்டு வராங்க. அந்த பாலிசி சேஞ்ச் படி தமிழர்கள் அதிகமா ஹையர் எஜுகேஷனுக்கு போகாத மாதிரி ஒரு சட்ட அமைப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ தமிழர்களோட வேலையை பறிக்கிறாங்க, எஜுகேஷனை பறிக்கிறாங்க, வாழ்வாதாரத்தையும் பறிக்கிறாங்க. பட் தமிழ் பொலிட்டீஷியன்ஸ் இந்த விஷயத்த சும்மா விடல. அவங்களும் காந்தியோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி அமைதியான ரீதியில போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் காந்தி போராட்டம் பண்ணா பிரிட்டிஷ்காரன் கேட்பான், சின்ஹலிஸ்காரன் கேட்க மாட்டான். ஃபெடரல் பார்ட்டின்ற ஒரு பார்ட்டி ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 20 வருஷமா தமிழர்களுக்காக போராடிட்டே தான் இருந்தாங்க. பார்லிமெண்ட் மூலியமா சரி பண்ண நினைச்சாங்க, ப்ரொடெஸ்ட் மூலியமா சரி பண்ண நினைச்சாங்க, பேச்சுவார்த்தை மூலியமா சரி பண்ண நினைச்சாங்க. பட் நாளாக தமிழர்கள் மேல இருந்த ஹேட் அதிகமாயிட்டே தான் போச்சு. இப்படி இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட 28 வருஷமா போராடி 1976ல தமிழர்கள் எல்லாமே வேற ஒரு நிலைப்பாடுக்கு வர்றாங்க. இவ்வளவு நாளா ஸ்ரீலங்காட்ட இருந்து உரிமையை கேட்டு இருந்தாங்க. பட் அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறி எங்களுக்குன்னே ஒரு தனி நாடு வேணும்னு கேட்கறாங்க தமிழர்கள். நிறைய பேர் எல்டிடியோட கதையை சொல்லும் போதும், வேலுப்பிள்ளை பிரபாகரனோட கதையை சொல்லும் போதும் இந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆயுத போராட்டம்ன்றது இல்லவே இல்லை. அமைதியான வழியில அரசியல் ரீதியா போராட்டினதுக்கு அப்புறமும் எதுவுமே கிடைக்கலன்றதுனாலதான் இந்த வன்முறைக்கு அவங்க வர்றாங்க. ஆயுத போராட்டம்ன்றது 28 வருஷம் அமைதியா போராட்டினதுக்கு அப்புறம் தான் வருது. இந்த சூழ்நிலையில தான் நவம்பர் 26, 1954 அன்னைக்கு வேல்வெட்டி துறைன்ற ஒரு மீனவ கிராமத்துல
வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறக்கிறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய ஸ்மக்லிங் மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. கவர்மெண்டோட அத்தாரிட்டியுமே அந்த ஊர் மக்கள் பெருசா மதிக்க மாட்டாங்க. பிரபாகரனோட அப்பா ஒரு கவர்மெண்ட் லேண்ட் ஆபீசர். அவங்களோட ஃபேமிலி நல்ல ஒரு வசதியான ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க. அவருக்கு மொத்தமா கூட பிறந்தது 3 பேரு. அவரோட சேர்த்துனா 4 பேரு. அவரு தான் லாஸ்ட் பையன். அவருக்கு ஸ்கூல்ல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழர்களை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, தமிழர்களை ஒரு பாரபட்சமா பாக்குறாங்கன்ற விஷயம் அவரோட மனசுக்குள்ள போய் தமிழ் இனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்ன்றது தான் அவரோட மனசுல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற பப்ளிக் லைஃப்ல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சட்டத்துக்கு மேல சட்டத்தையும் போட்டு அவரோட மொழியையும் கலாச்சாரத்தையும் அழிக்கிறத அவர் கண்கூடா பார்த்திருக்காரு. சோ சின்ன வயசுல இருந்தே தமிழ் இன விடுதலைன்றது அவரோட மனசுல ஒரு அப்சஷனாவே மாறிடுச்சு. 15 வயசுலயே ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆகுறாரு. அப்புறம் தமிழ் யூத் ஃப்ரண்ட்ன்ற ஒரு அமைப்புல சேர்றாரு. தமிழ் இன விடுதலைக்காக போராடிட்டு இருந்த நிறைய குரூப்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்ததுனால 1972 அப்போ அவருக்கு 18 வயசு ஆச்சு. அவரை சுத்தி அப்பவே ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த கூட்டம் தான் தமிழ் நியூ டைகர்ஸ்னு ஒரு அமைப்பா மாறுச்சு. 1975ல தான் அவரோட முதல் சம்பவத்தை செய்யறாரு. ஜாஃப்னாவோட மேயரா இருந்த ஆல்ஃபிரட் துரையப்பான்ற ஒருத்தரை கொல்றாரு. முந்தைய வருஷமான 1974 அன்னைக்கு பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த தமிழர்கள் மேல ஸ்ரீலங்கன் போலீஸ் ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்துறாங்க. அந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருந்தது ஆல்ஃபிரட் துரையப்பா தான். பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே இப்படி நம்மளை தாக்குறாங்கன்னு உணர்ந்த தமிழ் யூத்ஸுக்கு அப்பதான் வன்முறைன்னு இன்னொரு வழி இருக்குன்னு புரிஞ்சுது. தன்னோட ஸ்ரீலங்கன் தமிழ் மக்களை ரெப்ரசென்ட் பண்றது ஒரே ஆளாதான் இருக்கணும், ஒரே ஆர்கனைசேஷனா தான் இருக்கணும்னு சொல்லி வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆசைப்பட்டாரு. ஸோ மே 1976 அன்னைக்கு லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் உருவாகுறாங்க, எல்டிடி. அந்த அமைப்போட கோல் தெளிவா ஒரே ஒரு கோலா தான் இருந்துச்சு, தனி தமிழ்நாடு. ஆரம்பத்துல இருந்து எல்டிடியை தனித்துவமா காமிச்ச ஒரு விஷயம் அவங்களோட பயங்கரமான டிசிப்ளின் தான். சோல்ஜர்ஸ் எல்லாமே பயங்கரமான ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வர முடியும். தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக்கிங் பண்றது, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, இது எதுவுமே இந்த ஆர்கனைசேஷன்ல சகிச்சிக்கப்படாது. இது எல்லாமே முற்றிலும் பிளான் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த ரூலை பிரபாகரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணாரு. அவருக்கு தெரிஞ்ச, அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க இந்த ரூலை மீறினாலே அவங்க மேலே ஒரு சங்கட்டமே படாம ஆக்ஷன் எடுப்பாரு. அப்புறம் துப்பாக்கி சுடுறத ப்ராப்பரா கத்துக்கணும்ன்றதுல அவர் ரொம்ப ஈடுபாட்டோட இருந்திருக்காரு. அதனாலே நிறைய ஆக்ஷன் படம் எல்லாம் பார்த்து அதுல எப்படி கன் சுடுறாங்கன்றத ப்ராப்பரா பாப்பாராம். எல்டிடி வளர வளர தமிழ் மக்களுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப கொடூரமா மாறிட்டே போச்சு. 1981ல ஜாஃப்னால ஒரு பெரிய கலவரமே வெடிக்குது. அதுல ஒரு முக்கியமான லைப்ரரியே எரிச்சிடுறாங்க. அந்த லைப்ரரியில எக்கச்சக்கமான தமிழ் நூல்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. சவுத் ஏசியாவோட மிகப்பெரிய தமிழ் லைப்ரரின்னு அதை சொல்றாங்க. தமிழ் மக்களோட மொத்த வரலாறுமே அந்த லைப்ரரியில தான் இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அந்த லைப்ரரி மொத்தத்தையுமே ஸ்ரீலங்கன் செக்யூரிட்டி போர்சஸ் எரிச்சு தரமட்டமாக்குறாங்க. இந்த விஷயம் அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஆக்ரோஷத்தை எழுப்புது. ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அங்க ஒரு கலவரத்தை உண்டாக்கி நிறைய பேரை கொண்டுட்டாங்க. இப்ப தமிழ் மக்களோட வரலாற்றையே அழிக்க பாக்குறாங்க. இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு நினைச்ச எல்டிடி ஜூலை 1983 அன்னைக்கு ஜாஃப்னால சுத்திட்டு இருந்த 13 ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ கொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்தது திடீர்னு வெடிச்ச ஒரு கலவரம் இல்ல, அந்த பகுதியில வாழ்ந்த மக்களை அழிக்கணும்னு நினைச்ச ஒரு ஈவெண்ட் அது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த நிகழ்வு நடக்குது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல தமிழர்களோட ஐடி, தமிழர்களோட வீடு, ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே எடுத்து தமிழர்கள் எங்கெங்க வாழ்றாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளெல்லாம் போய் ஒரு வன்முறை தாக்குதலை நடத்துறாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கன் ஆர்மியோட முழு முதல் ஆதரவோட தான் நடந்திருக்கு. தமிழர்களோட வீடை எரிச்சாங்க, தமிழர்களை எரிச்சாங்க, தமிழின பெண்களை கற்பழிச்சாங்க, கொள்ளையடிச்சாங்க, கொலை பண்ணாங்க, எல்லா நாச வேலைகளுமே பண்ணாங்க. நம்ப தகுந்த எஸ்டிமேட்ஸ் படி கிட்டத்தட்ட 3000 பேர் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. வேற ஒரு எஸ்டிமேட் படி 10,000 15,000 சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் இதுல போயிருது. முழுக்க முழுக்க தமிழர்களோட பொருளாதாரத்தை முடக்கிடுறாங்க. இந்த விஷயத்திலே எக்கச்சக்கமான தமிழர்கள் இடம்பெயர்றாங்க. இந்த வார்ல நடந்த மோசமான விஷயங்கள்ல இது முக்கியமான ஒண்ணு. இந்த வன்முறை வெளியே மட்டும் நடத்தப்படல, பிரிசன்குள்ளேயும் நடத்தப்பட்டிருக்கு. தமிழ் கைதிகள் எல்லாம் ஸ்ரீலங்கன் கைதிகள் கூட்டிட்டு வந்து கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் ஈவெண்ட்டுமே பிளாக் ஜூலைன்னு அழைக்கப்படுது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் பாலிட்டிஷியன்ஸும் இந்த விஷயத்துல ஒரு தப்பான கணக்கு போட்டாங்க. தமிழ் மக்கள் மேல இப்படி ஒரு வன்முறை நிகழ்வை நடத்தணும்னா தமிழ் மக்கள்லாம் பயந்துட்டு எந்த ப்ரொட்டஸ்டுக்கும் எந்த விதமான எதிர்ப்புமே காட்ட மாட்டாங்க, அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்கன்னு நினைச்சாங்க. பட் இங்க நடந்த விஷயம் அதுக்கு டோட்டலா ஆப்போசிட் ஆனது.
இந்த விஷயத்தினால அமைதியான ரீதியில போராடிட்டு இருந்தவங்க கூட வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன மூமெண்டா இருந்த எல்டிடி மூமெண்ட், வேலுப்பிள்ளை பிரபாகரன் இப்போ ஒரு மாஸ் மூமெண்டா மாறுறாங்க. எக்கச்சக்கமான மக்கள் இந்த அமைப்புல வந்து சேர்றாங்க. ஸ்ரீலங்காவை விட்டு வெளிநாட்டுல இருக்கிற தமிழின மக்கள்லாம் இந்த விஷயத்துக்கு ஃபன் பண்றாங்க. இங்கிருந்து அகதியா வெளிநாட்டுக்கு போய் அங்க நிறைய பணம் சம்பாரிச்சு இந்த அமைப்புகளுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்தும் நிறைய பணம் போனதா சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க வாழ்ற தமிழர்கள்ட்ட இருந்து ஆயுத சப்போர்ட்டு, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு, எல்லா விதமான சப்போர்ட்டுமே வந்து சேருது. இங்கதான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் எல்டிடிக்கும் ஒரு சிவில் வார் உருவாகுது. 1980s பாதியிலிருந்து எல்டிடின்றது ஒரு கொரில்லா வார்ஃபேர் பண்ற அமைப்புன்றதை தாண்டி ஆட்சிக்கு வர வெயிட் பண்ற ஒரு கவர்மெண்ட் மாதிரி மாறிடுச்சு. ஒரு நாடாவே கருதப்படாத ஒரு விஷயத்த எப்படி இவங்க நாடா மாத்துனாங்க. இப்ப நம்ம சைனாவை எடுத்துக்கிட்டோம்னா சிசிபின்ற ஒரே ஒரு பொலிட்டிக்கல் கட்சி தான் அந்த மொத்த நாட்டையுமே நடத்துது. அந்த மாதிரிதான் இங்கேயுமே ஈழத்தமிழ் நிலத்தை டோட்டலா டாமினேட் பண்ணுது எல்டிடி. அவங்க சொந்தமாவே கோர்ட்ஸ்லாம் உருவாக்குறாங்க, போலீஸ் உருவாக்குறாங்க, வரி வசூலிக்கிறாங்க. அப்புறம் எல்டிடிக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா மீடியாவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் நிறைய பேர் எல்டிடில சேர ஆரம்பிச்சாங்க. சி டைகர்ஸ் கூட இதுல இருந்து ஒரு துணை அமைப்பு உருவாச்சு. அது நிஜமாலுமே ஒரு பெரிய திறன் கொண்ட நேவல் கொரில்லா ஃபோர்ஸ். இவ்வளோ விஷயத்தையுமே ஒரு அமைப்பு பண்ணது உண்மையிலே ஆச்சரியத்துக்குரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க ஏர் டைகர்ஸ். உலகத்துல இருக்கிற எந்த இன்சர்ஜென்சி குரூப்புமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணல. அவங்களுக்குன்னே ஒரு தனியா ஒரு ஏர்ஃபோர்ஸ் வச்சுக்கல. முதல்ல அந்த விஷயத்தை எல்டிடி தான் பண்றாங்க. இவ்வளோ ஸ்டேட்ல இருந்து உலகம் மொத்தத்துல இருந்துமே பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் போகுது. பட் பாலஸ்டைன் கூட அதை பண்ணல. அப்புறம் நம்ம நாட்டுல எப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் எல்லாம் இருக்கு, ரான் ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கேயும் ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் எல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் ரொம்பவே ஃபேமஸா இந்த எல்டிடின்ற அமைப்பை உலகத்துல இருக்கிற நிறைய நாடுகள் வெறுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிற ஒரு விங்கு உருவாச்சு. அவங்க தான் பிளாக் டைகர்ஸ். அவங்க யாருன்னா கொள்கைக்காக அவங்களோட மேல பாம் கட்டிட்டு அவங்களோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிற ஒரு அமைப்பு. அந்த வார்த்தை என்னால கரெக்டா சொல்ல முடியாது. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உயிரோட யார்கிட்டயுமே மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இந்த ஃபைட்டர்ஸ் எப்பயுமே தங்களோட கழுத்துல சைனைடு தொங்க விட்டு தான் போவாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே செலவு பண்றதுக்கு உலகம் பூராவும் பரவி இருந்த தமிழர்கள் தான் மேஜர் ஸ்பான்சர். மற்றவங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எல்டிடின்றது காட்டுக்குள்ள இருந்த ஒரு கொரில்லா ஃபோர்ஸ்னு சொல்லி. பட் இல்ல, அவங்களே ஒரு நாடு மாதிரி உருவாயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாட்டோட ஆர்மியில என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இருக்குமோ அதெல்லாமே அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் மிலிட்டரிக்கு எல்டிடியை தோக்கடிக்க 30 வருஷம் ஆனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். குறிப்பா இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் ஃபண்டிங் வந்தது கனடா, யூகே, யூரோப்னு சொல்லப்படுது. நம்ம தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய பணம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் அதிகமான பணம் வந்திருக்கு. இதே நேரம் பக்கத்து நாடான இந்தியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறத ரொம்ப வருத்தத்தோடய பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க இதுக்குள்ள நுழையிறதுக்கே நிறைய காரணங்கள் இருந்துச்சு. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இது டெல்லியில நிறைய பொலிட்டிக்கல் பிரஷரை உருவாக்குச்சு. கிட்டத்தட்ட 16,000 அகதிகள் இந்த மாதிரியான போர் சூழ்நிலையில வாழ முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த விஷயத்த பார்க்கும்போது தன்னோட கடற்கரையிலிருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு நாடு எத்னிக்கலா டிவைட் ஆகி இந்த மாதிரி வைலன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது இந்தியாவுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு சில இன்செக்யூரிட்டிஸும் இருந்துச்சு. நம்ம சும்மாவே இருந்தா வெளிநாட்டு பவர்ஸ் எல்லாம் இங்க வந்து இந்த வாரை டாமினேட் பண்ணிடுவாங்களோன்ற பயம் இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு ஸ்ரீலங்காவை ரெண்டா உடைக்கிறதுல விருப்பம் இல்ல. பட் அவங்க தமிழ் மக்களோட உரிமைகள் எல்லாம் பெற்று தரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு கீழே இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் விங்கா இருந்த ரா எல்டிடிக்கு மறைமுகமா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. எல்டிடி கேடரஸ் உட்பட தமிழ்நாட்டிலேயே நிறைய கேம்ப்ல இந்த மாதிரி ட்ரைனிங் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு. 1987 போர் பெருசாகி ஸ்ரீலங்கன் ஆர்மி ஜாஃப்னாக்குள்ள போனப்போ இந்தியா இந்த வார்ல டைரக்டாவே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. முதல்ல ஜாஃப்னால பிளைன்ஸ் எல்லாம் பறக்க விட்டு ஹியூமானிட்டேரியன் சப்ளைஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. அந்த விஷயத்துக்கு பேர் ஆபரேஷன் பூமலைன்னு அழைக்கப்படுது. அப்புறம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து ஒரு பீஸ் டீலுக்கு வராங்க. பிரபாகரன் டெல்லிக்கு பிளைட்ல கூட்டிட்டு போனாங்க. அவருமே ராஜீவ் காந்தியை பார்த்து பேசினாரு. அப்புறம் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவர் பப்ளிக்காவே ஆயுதங்கள் எல்லாம் கீழே போடுறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இந்த விஷயத்தினால ராஜீவ் காந்தியுமே ரொம்ப ஹாப்பி ஆகி அவரோட சொந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டே பிரபாகரனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. பட் ராஜீவ் காந்தி பண்ற இந்த விஷயத்துக்குலாம் டெல்லியில நிறைய எதிர்ப்பு உருவாகுச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமா எல்டிடிக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆயுதம் கொடுத்து இப்ப அவங்க உருவாக்க உதவுன அந்த இயக்கத்தையே டிஸ்ஆர்ம் பண்றதுக்காக இந்தியாவோட சொந்த ஆர்மியவே ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சாங்க. பேப்பர்ல இந்த பீஸ் டீல் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் இந்த டீல் ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்கல. 1987 இந்த டீலை என்போர்ஸ் பண்றதுக்காக
இந்தியன் ஆர்மியோட பீஸ் கீப்பிங் போர்ஸ் ஸ்ரீலங்கால தமிழர்கள் வாழ்ற இடத்துக்கு போச்சு. சில மாசத்திலே இந்தியா தன்னோட ரைவல் குரூப்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி பிரபாகரன் குற்றம் சாட்டினாரு. ஆயுதம் கீழே போடுற அந்த டீல் எல்லாம் கேன்சல் ஆயிருச்சு. இப்போ இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ்க்கும் எல்டிடிக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப கொடூரமான விஷயங்கள். பெருசா வெளியுலகத்துக்கே தெரியாது. இந்தியன் ட்ரூப்ஸ் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்டாங்க. இப்போ அவங்க ட்ரைனிங் கொடுத்த போராளிகளுக்கு எதிராகவே அவங்க சண்டை போடுறாங்க. இந்த விஷயத்துல 1000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் 2 சைட்ல இருந்துமே பலியாகிறாங்க. அந்த டைம்ல ஸ்ரீலங்கன் தமிழர்கள் இந்தியன் ஆர்மி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. பெண்கள் நிறைய பேர்த்த வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, அப்பாவி மக்கள் எல்லாம் கொன்னு இருக்காங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இந்தியன் பீஸ் போர்ஸ் மேல குற்றம் சாட்டினாங்க. இதுல பெரும்பாலான விஷயத்துக்கு ஆதாரம் கூட இருக்கு. இந்த விஷயம்லாம் தமிழ்நாட்டுல நிறைய பேர்த்தோட காதுக்கு போய் சேர அங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ வேற வழியே இல்லாம 1990 அப்போ டெல்லியில முடிவெடுத்து அந்த படைகள் எல்லாம் திரும்ப பெற்றிருக்கிறாங்க. இதுல ஒரு பெக்யூலியரான விஷயம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் இதுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்குன்னு தெரியல. அந்த டைம்ல இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸை எல்டிடியும் ஸ்ரீலங்கன் ஆர்மியுமே சேர்ந்து எதிர்த்து தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்டிடி இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்டே சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு கூட சில பேர் சொல்றாங்க. பட் ஒன்னு மட்டும் இந்த விஷயத்துல உறுதியா தெரிஞ்சிருச்சு, எல்டிடிக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருந்த உறவு இதோட முடியுது. இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு கதையை சொல்றாங்க. 1991 எலெக்ஷன் அப்போ ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கு. ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வந்துட்டா திரும்பவும் இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சிருவாரோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனாலதான் ராஜீவ் காந்தி மேல சூசைட் தாக்குதல் நடத்தி அவரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருந்துச்சு. பட் எல்டிடி இந்த விஷயத்த டோட்டலா மறுத்துறாங்க. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த அசாசினேஷனால எல்டிடின்ற பேர் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. இந்தியாவில் உடனடியா இந்த ஆர்கனைசேஷனை பேன் பண்ணிடுறாங்க. பட் பிரபாகரன் அதுக்குமே ஸ்லோ ஆகல. 2 வருஷம் கழிச்சு இதே மெத்தடை யூஸ் பண்ணி மே 1993 அப்போ ஸ்ரீலங்காவோட பிரசிடென்டா இருந்த ரணசிங்கேவை கொன்னதா சொல்றாங்க. அப்புறம் ஜான்வரி 1995ல பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் எல்டிடிக்கும் இடையில ஒரு சீஸ் ஃபயர் வருது. பட் சில மாசத்துலயே அது கொலாப்ஸ் ஆயிருது. ஸ்ரீலங்கன் ஆர்மி தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு எல்டிடி ஸ்ரீலங்கன் ஆர்மியோட நேவல் வெசல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு ஸ்ரீலங்கன் ஆர்மி சண்டை போட முதல் முறையா ஜாப்னாவே ரீடேக் பண்ணாங்க ஸ்ரீலங்கன் ஆர்மி. பதிலுக்கு 1996ல பிரபாகரன் திருப்பி அடிச்சாரு. முல்லைத்தீவுன்ற இடத்துல எல்டிடி போர்சஸ் ஸ்ரீலங்கன் ஆர்மியோட மொத்த கேம்பையுமே அழிச்சிட்டாங்க. இந்த மொத்த வார்லையுமே 2 பக்கத்துல இருந்துமே நிறைய பேர் இறந்துகிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையில ஸ்ரீலங்கன் ஆர்மிஸ் தமிழர்களை கூட்டிட்டு போய் வச்சு நிறைய டார்ச்சர் பண்றது, தமிழ் பெண்களை ரேப் பண்றது, பல கொடுமைகளை தமிழர்களுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பதிலடி கொடுக்கறதுக்காக பிரபாகரனும் சென்ட்ரல் பேங்க், கொலம்போவோட வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், பிரசிடென்ட் சந்திரிகா இவங்க மேல எல்லாத்துலயுமே தாக்குதல் நடத்தியிருக்காரு. இதுல பிரசிடென்ட் சந்திரிகாவுக்கு ஒரு கண்ணே போயிருச்சு. பட் உயிர் தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் 2001 டைம்ல எல்லாம் இந்த வார் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருந்ததுனால ஸ்ரீலங்காவுக்கு வர்ற டூரிசமோட எண்ணிக்கையே பயங்கரமா குறைஞ்சிருது. இதனால 2 சைட்லயுமே நிறைய இழப்புகள் இருக்கிறதுனால நார்வேல இன்னொரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்றாங்க. 20 வருஷமா நடந்த வார்ல இதுதான் இந்த வார்லயே ரொம்ப நீளமான பாஸ். அப்புறம் இந்த கான்ஃபிளிக்ட்லயுமே இது ரொம்ப சீரியஸான பீஸ் ப்ராசஸா இருந்திருக்கு. இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த கட்டத்துல தான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் எல்டிடிக்கும் இடையில எக்கச்சக்கமான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமா பிரபாகரனுக்கு எப்பயுமே கிடைக்காத ஒரு விஷயம் இந்த வார்ல கிடைச்சது. அதுதான் இன்டர்நேஷனல் லெஜிட்டிமசி. இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் மேலை நாடுகள்ல நடந்துச்சு. அதையும் தாண்டி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்டிடியோட சொந்த நெகோசியேட்டர்ஸே ஒரு ஃபெடரல் சொல்யூஷனை ஒத்துக்கிட்டாங்க. தமிழர்கள் இருக்கிற பகுதியெல்லாம் ஆட்டோனமஸா இருக்கணும். ஒன்னா இருக்கிற ஸ்ரீலங்கால முழுசா இண்டிபெண்டன்ஸ் கேட்கறதுக்கு பதிலா இந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன், தனி நாடு வேணும்ன்றதுதான் ஒரு கொள்கையாவே உருவாக்குன ஒரு ஆர்கனைசேஷன் இந்த வார்ல நடந்த ஏகப்பட்ட கொடூரமான விஷயங்கள்னால அவங்களோட டிமாண்டை மாத்துறாங்க. முதல் முறையா இந்த விஷயம் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல போய் முடியற மாதிரி வந்துச்சு. அதுவுமே 2 பக்கமுமே மிலிட்டரி ரீதியா தோத்து போனாங்கன்ற பேரே இல்லாம கரெக்டா அந்த பிரச்சனை ஒரு சொல்யூஷனுக்கு வர்றதுக்குள்ளே ஸ்ரீலங்கன் சைட்ல சீஸ் ஃபயரை வைலேட் பண்ணிடுறாங்க. எல்டிடி மேலையும் எல்டிடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த டெரிட்டரி மேலையும் அவங்க தாக்குதலை நடத்துறாங்க. அப்புறம் இந்த பீஸ் ப்ராசஸ்ல எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. ஸ்ரீலங்காக்கு இல்ல, எல்டிடிக்கு. குளோனல் கர்னான்ற ஒருத்தர், அவரு தான் மொத்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் ரொம்ப திறமையான ஃபீல்ட் லீடரும் கூட. அவர் எல்டிடியோட ஃபைட்டிங் ஃபோர்ஸ்ல இருந்து அவரோட ஃபைட்டிங் ஃபோர்ஸ் எடுத்துட்டு தனியா ஸ்பிளிட் ஆயிடுறாரு. இது பிரபாகரனுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய துரோகமா நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ பிரபாகரனுக்கு எதிராக மாறி இருக்கிறது சாதாரண ஒரு ஆள் இல்ல. எல்டிடியோட இண்டு இடுக்கு பேஸ், எல்டிடியோட
ஸ்ட்ரென்த், வீக்னஸ் இது எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்ச ஒரு ஆளு. அதுக்கப்புறம் சில வருஷத்துல பிரிஞ்சு போன குளோனல் கர்னா ஸ்ரீலங்கன் ஆர்மி கூட சேர்ந்துட்டாரு. சேர்ந்துட்டு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸை பத்தி எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கறாரு. எல்லா விதமான இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டையுமே ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு கொடுக்கறாரு. இதனால எல்டிடி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ரொம்ப ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது. எல்டிடியோட பவருமே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ராக்சர் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வருஷம் 2004 அப்போ ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு இல்ல, அது எல்டிடி கண்ட்ரோல்ல இருந்த நிறைய இடத்த பாதிச்சிருக்கு. பட் இந்த மாதிரியான டைம்ல ஏதாவது ஒரு பீஸ் வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் இது அங்க நடக்கல. ஏன்னா நவம்பர் 2005ல ஸ்ரீலங்காவோட பிரசிடென்டல் எலெக்ஷன்ல ஒரு ரேசர் தின் மார்ஜின்ல எல்லா முடிவுமே மாறுச்சு. மஹிந்த ராஜபக்சே ஸ்ரீலங்காவோட பிரசிடென்டா எலெக்ட் பண்ணப்பட்டாரு. மஹிந்த ராஜபக்சே உலகத்துல இருக்கிற எல்லா நாடையுமே திரட்டி இந்த வாரம் கண்டிப்பா முடிவு கொண்டு வருவேன்னு சொல்லி சபதம் விட்டாரு. பிரசிடென்ட் ராஜபக்சேவோட கவர்மெண்ட் எல்டிடியை முழுமையா அழிக்கிறதுக்கு ஒரு மிலிட்டரி கேம்பெயினை லான்ச் பண்ணாங்க. ஸ்ரீலங்கன் ஆர்மி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சைட்ல தான் கருணா ஸ்பிளிட் ஆகி அந்த இடத்த வீக் பண்ணிட்டாரு. அந்த சைடு கருணா பண்ண துரோகத்தால டக்கு 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 டக்குன்னு முன்னேறிட்டே போறாங்க. அப்புறம் நார்த்தர்ன் சைட் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிளிநொச்சி. அது கிட்டத்தட்ட எல்டிடியோட கேபிட்டலாவே இருந்த இடம். அந்த இடம் ஜான்வரி 2009ல ஆர்மி கையில விழுந்துருச்சு. அப்புறம் எங்க போறதுனே தெரியாம ஒரு ரிட்ரீட் நடந்துச்சு. 30 வருஷமா அவர் கண்ட்ரோல் பண்ண இடமே ஒரு டிராப்பா மாறுது. அவர் எந்த மக்களுக்காக சண்டை போடணும்னு நினைக்கிறாரோ அந்த மக்களுமே அந்த டிராப்ல மாட்டிக்கிறாங்க. கவர்மெண்ட் போர்சஸ் முன்னேறி வர வர எல்டிடி கையில இருந்த டெரிட்டரிஸ் எல்லாம் சுருங்கிட்டே போகுது. எல்டிடி கண்ட்ரோல் பண்ண ரீஜியன்ஸ்லாம் தமிழர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரு சேஃப் ஜோனுக்கு போக சொல்லி ஒரு ஜோன் அலோட் பண்ணாங்க. அந்த ஜோனுக்குள்ளேயே நிறைய மக்கள் புஷ் பண்ணப்பட்டாங்க. அந்த சேஃப் ஜோனுமே சுருங்கிட்டே வந்துச்சு. பட் எல்டிடி பண்ணதை விட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மேல 1000 மடங்கு மோசமான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. யூஎன் கமிஷன்ல இருந்த பேனல்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸ்ரீலங்கன் செக்யூரிட்டி போர்சஸ் மக்கள் ஆர்மின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணாம எல்லாரையுமே கொன்னாங்க. சேஃபான இடத்துக்கு போங்கன்னு சொல்லி ஒரு ஜோன் அலாட் பண்ணிட்டு அங்கேயுமே மக்களை சுட்டு கொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பல பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. சரண்டரான சோல்ஜரையுமே கொண்டு இருக்காங்க. எல்டிடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் மேலேயுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க உள்ள பேஷண்ட்ஸ் இருக்கும் போதும். அப்புறம் ஸ்ரீலங்கன் ஆர்மி இன்னொரு மோசமான விஷயத்த பண்றாங்க. இந்த வார் டைம்ல மக்களுக்கெல்லாம் உணவு கிடைக்காம பட்னியா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹியூமானிட்டேரியன் ஆக்சஸையுமே தடுக்கிறாங்க. ஃபுட் சப்ளை எங்கேயுமே அங்க போக விடாம தடுக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுமே தமிழர்களை கைப்பற்றினதுக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய கொடுமைகளை பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க எந்த விதமான யூஎன் கமிட்டியுமே ஸ்ரீலங்காக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ண அயோக்கியத்தனம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருன்றதுனால. அப்புறம் மே 18ஆம் தேதி எல்டிடின்ற ஆர்கனைசேஷனை முழுமையா அழிக்கிறாங்க ஸ்ரீலங்கன் ஆர்மி. பிரபாகரனை கொண்டது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தையும் கொண்டு இருக்காங்க. குறிப்பா அவரோட சின்ன பையனை கூட விட்டு வைக்கல. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒழுங்கா 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். பை.